தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான காலவேளையிலே மீண்டும் உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் இந்த நாள் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட பரிசுத்த வேதாமத்தில் யாத்திரையாமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து அவருடைய கட்டளையை கை கொண்டு கீழ்ப்படிவீர்களானால் எகிப்துக்கு உண்டான வியாதியில் ஒன்றும் உங்களுக்கு வர பண்ணேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த யாத்திரையாமம் 15:26 ஒரு மனுஷன் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு அவன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தேவ மனுஷனாக இருக்கிற மோசே வழியாக இஸ்ரவேல் மக்களோடு பேசுகிறார். அவர் முதலாவது என்ன செய்ய வேண்டுமா? அவர்கள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ரெண்டாவது, அவருக்கு சரி அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும். மூணாவது, அவருடைய கட்டளையை கை கொள்ளணும். நாலாவது, அவருக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கணும். ஆண்டவர் சொல்றார், எகிப்துக்கு வந்த வியாதியில் ஒன்றும் உங்களுக்கு வர பண்ணேன், நானே உங்களை சுகமாக்குற கர்த்தர் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மாதம் தொடங்கி மாதம் முடிய மட்டும், வருஷம் தொடங்கி வருஷம் முடிவு வரைக்கும் அவங்க சம்பாதிக்கிற எல்லா சம்பாதனையும் அவங்க சாப்பிட மாட்டாங்க, மருத்துவர்கள் சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். ஆனால் அன்பான தேவச்சனமே, இந்த கிருபையான காலவெளியில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்க. அப்போது தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கப்படுகிற நாம் ஆரோக்கியம் இல்லாமல் சுகபலன் இல்லாமல் நாங்கள் பலவீனம் உள்ளவர்களாக நாம் காணப்படக்கூடாது. ஆகையால் சில நேரங்களில் அன்பான தேவஜனமே, நாம் வியாதிப்பட்டு போவதுக்கு காரணம் ஒன்று இயற்கை நிமித்தமாக, ரெண்டாவது பிசாசு பலவிதமான வியாதிகளை கொண்டு வந்து நம்ம சோதிக்கலாம். மூணாவது, மிக முக்கியமாக நம்ம பார்த்துன்னு சொன்னீங்கன்னா, கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாக நம்ம நடக்கும்போது சில நேரங்களில் கர்த்தர் என்ன பண்ணுறார் அப்படின்னா சில வியாதிகளை அனுமதிக்கிறார். தேவ மனுஷனாக இருக்கிற தாவீதுக்கு அன்பான தேவ ஜனமே, காத்து தீர்க்கதரிசி வழியாக 3 விதமான நியாய தீர்ப்புகளை அவருக்கு முன்னால் அனுப்புகிறார். ஒன்று, தேசத்தில் பஞ்சம் வேணுமா, இல்லை யுத்தங்கள் வேணுமா, இல்லைன்னா கொள்ளை நோய் வேணுமா அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த வார்த்தை ஆண்டு சொன்னான்னா, தாவீது ஜனங்களை கணக்கு போட்டார். யோவாபு சொல்லார், எப்பா வேண்டாம், இன்னும் கர்த்தருன்னு ஆசீர்வதிக்கிட்டோன்னு. ஆனால் தாவீது என்ன பண்ணாருன்னா, நான் ராஜா, நான் சொல்கிறபடி நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜனங்களை கணக்கிட ஆரம்பித்தார். 70,000 பேர் செத்து போயிட்டாங்க கர்த்தருடைய கோபத்தினால. அப்போ காத்து வழியாக அந்த 3 நியாய தீர்ப்பை ஆண்டு என்ன பண்ணுறாருங்க சொல்கிறார். எது வேணும் அது தெரிஞ்சுக்கணும். உடனே தாவீது ஆண்டு இடத்துல சொல்கிறாரு, ஜீவனுள்ள தேவனுடைய கையில் விழுவது நல்லதுன்னு போய் தன் தவற உணர்ந்து என்னங்க ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே தப்பு செஞ்சது நான், அப்பாவி ஜனங்களை தண்டிக்கிறீங்களேன்னு சொல்லி போய் என்ன பண்ணார்னா தன் தவறை உணர்ந்து தேவனுக்கு முன்னால் தேவனுக்கு ஒரு பலிப்பீடத்தை கட்டி ஒர்னாவின் காலத்தில் தேவனுக்கு பலி செலுத்தினார். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சில நேரங்களில் நம்ம தேவ பிள்ளைங்க வசனத்தை கீழ்ப்படியாமல் போகும்போது, வசனத்துக்கு ஏற்றபடி வாழாத போது தேவன் நமக்கு சில நேரங்களில் வியாதிகளை அனுமதிக்கிறார். அப்போ அந்த வியாதிகள் வரும்போது நாம் என்ன பண்ணணும்? உக்காந்து ஆராய்ந்து பார்க்கணும். சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 23-24 வாசித்து பாருங்க. அங்கே தேவ மனுஷனாகிய தாவீது தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே வேதனை உண்டாக்குற வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்ன ஆராய்ந்து சோதித்தப்பா. நம்ம சில நேரத்தில் சோதிக்கணும். நம்ம சில நேரத்தில் தப்பு செஞ்சிடறோம், தேவ வசனத்துக்கு விரோதமாக வாழ்ந்துடுறோம். நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்ம சோதித்து பார்க்குறதில்ல, எங்கே நம்ம தவறிட்டோம், எங்கே சரியில்லை என்றதை நம்ம என்ன பண்ணுறதில்லைங்க, ஆராய்ந்து பார்க்குறதில்ல. ஆண்டவர் பாருங்கள், நீங்கள் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா, ஆண்டவர் ஏசையா முகாந்திரமாக எசேக்கியா ராஜாவை எச்சரிக்கிறார். என்னென்னு எச்சரிக்கிறார்னா, உன் வீட்டு காரியத்தை சரிப்படுத்தி, நீ இல்லைன்னா செத்து போவேன். அவர் வியாதி படுக்கையில் இருக்கிறார்.
ஆகையால் அன்பான தேவ ஜனமே, இந்த 2025 வருஷத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு நீங்கள் சம்பாதித்ததை நீங்கள் சாப்பிடணும். என்னங்க, வைத்தியருங்க சாப்பிடக்கூடாது. அப்படி வைத்தியர்கள் சாப்பிடாமல் இருக்கணும், மருந்து மாத்திரை சாப்பிடாமல் இருக்கணும், வீண் செலவுங்க உண்டாகாமல் இருக்கணும் அப்படின்னா தேவ வசனத்தை கேட்குற நீங்கள் இந்த வசனத்துக்கு ஏற்றபடி என்ன பண்ணணுங்க, கேட்டு கவனித்து அவருடைய கட்டளையை கை கொண்டு நடக்கணும். கை கொண்டு நடந்தீங்கன்னா கர்த்தரே உங்களுக்கு வைத்தியராக இருப்பார். நானே உங்களை சுகமாக்குற கர்த்தர் அப்படின்னு சொன்னார். ஆகையால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒருவேளை நீங்கள் சரீர பலவீனத்தோடு வியாதியோடு இருப்பீங்களானால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. சங்கீதம் 103 அதிகாரம் அதில் நீங்கள் 3-4 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அவர் உங்களோட அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உங்கள் நோய்களெல்லாம் சுகமாக்குவார் என்று. அப்போது நம்ம பாவத்தை என்ன பண்ணக்கூடாது, மூடி வைக்கக்கூடாது. நம்ம பாவம் செஞ்சிட்டோமா, பாவத்தை ஒத்துக்கொள்ளணும். ஏன்னா நீதிமொழிகள் 28:13 சொல்லுது, பாவத்தை மூடுருவன் வாழ்வடைய மாட்டான், பாவத்தை ஒத்துக்கொள்றவன் இரக்கத்தை பெறுவான்னு சொல்லி. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிறன்னா நம்முடைய தவறை தேவனுக்கு முன்னால் என்ன பண்ணணுங்க, ஒத்துக்கொள்ளலாம். ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சுட்டேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம தவறுகளை நம்ம ஒத்துக்கொள்ளும் போது கண்டிப்பாக தேவன் நம்முடைய நோய்களை சுகமாக்கி நமக்கு என்ன பண்ணுவார்னா காண்டாமிருகத்துக்குரிய பலனை தருவார். ஆகையால் தான் காலேபு சொல்லும்போது சொல்கிறாரு, யோசுவாவை பார்த்து, நீங்கள் யோசுவா 14 அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள், எனக்கு 40 வயதில் என்ன பலன் இருந்ததோ அதே பலன் 85 வயசுலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி. அன்பான தேவ ஜனமே, அவருக்கு 40 வயசில் இருந்த பலன் 85 வயசுலேயே இருந்துச்சு. ஆகையால் இன்றைக்கு நீங்களும் நானும் சுகத்தோடு பலத்தோடு இருக்க வேண்டியது மிக முக்கியமானது. இந்த 2025 ஆண்டவரே, என் வியாதிகளுக்கு, என் பிள்ளைகளை வியாதிகளுக்கு, என் குடும்பத்தை வியாதிகளுக்கு, நஷ்டங்களுக்கு, வீண் செலவுக்கு, மருத்துவ செலவுக்கு அன்றே நாங்கள் சம்பாரிச்சதெல்லாம் கொண்டு போய் புத்தலான பையில் போடாமல் அன்றே தேவரீர் எங்களுடைய எல்லா தவறுகளை மன்னியும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் எதை விடணுமோ என்னங்க அதெல்லாம் விடணும். ரகசியமான பாவம் என்னங்க, ரகசியமான பழக்க வழக்கங்கள், ரகசியமான ஜீவியம், இதெல்லாம் விட்டு நம்ம மனம் திரும்பணும். ஏன்னா இது தேவனுடைய ஆலயம். இத்தை நம்ம கெடுத்தா தேவன் நம்மளை கெடுக்குவார். ஆகையாலே அன்பான தேவ ஜனமே, நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன். ஆகையால் தான் மத்தேயு 8 அதிகாரம் 21 சொல்லுது, அவர் நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் சுமந்து கொண்டார் என்று சொல்லி. நாம் பலவீனமாக இருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. அவர் நம்முடைய நோய்களை பலவீனங்களை சுமந்து கொண்டு நம்ம தலைமைகளால் சுகமாக்கணும் என்றார். அப்போது நம்ம சுகமாக இருக்கிறது தேவனுடைய விருப்பம். ஆகையால் தான் சங்கீதம் 91:10 வாதை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது என்று சொல்லுது. அப்போது நீங்கள் வாதை அணுகாமல் பொல்லாப்பு நேரிடாமல் நீங்கள் சுகத்தோடு பலத்தோடு இருக்க வேண்டுமானா இந்த 2025 வருஷத்தில் ஆண்டோட சத்தத்தை கேட்டு அவருடைய பார்வைக்கு சரியானதை நீங்கள் செய்து அவருடைய கட்டளையை கை கொண்டு நடங்க. கர்த்தர் உங்களுக்கு வைத்தியராக இருப்பார். யெகோவா ரஃபாவாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எகிப்துக்கு வந்த கொள்ளை நோயில் ஒன்றும் உங்களுக்கு வராதுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்னவா இருப்பார், பாதுகாப்பாக இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, ஆமாம் ஆண்டவரே, என் பிள்ளைங்க, என் கணவன், என் மனைவி, என் குடும்பத்தில் பல நாட்களாக வருஷங்களாக வியாதியில், தீராத வியாதிகளில் நாங்கள் இருக்கிறோம். எங்களோட குறைகள் எல்லாம் மன்னியும், குற்றங்கள் எல்லாம் மன்னியும், நாங்கள் தெரிஞ்சு செஞ்ச எல்லா தவறுகளை மன்னித்து எங்களை சுகமாக்கும் என்று சொல்லி ஆண்டோட கரத்தில் இன்றைக்கு மனம் திரும்பி ஒப்புருவாவுங்க. உடனே தேவன் என்ன பண்ணுவார் தெரியுமா? மனம் இறங்குவார். எசேக்கியா ராஜா தன்னை தாழ்த்து ஜெபித்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 5 வாசித்து பாருங்க. உடனே அவருக்கு 15 வருஷத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். அவருடைய நோயை சுகமாக்கினார். அவருக்கு அற்புதம் செய்த தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நம்ம வசனத்தின்படி வாழ வேண்டும். நீங்கள் கீழ்ப்படிங்க, தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே,
இந்த கிருபியான கால வேளையில் சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களோடு பேசுனதுக்காக நன்றி. எங்களோட குறைகளை, எங்களோட குற்றங்களை, எங்களோட பாவங்களை, எங்களோட அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து எங்களோட நோய்களெல்லாம் சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த 2025 வருஷத்தில் அன்றைய எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர், இன்று கண்ட எகிப்தியன் இனி ஒருபோதும் காண மாட்டேன் என்று சொல்லி அன்றைய யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிறாங்களோ, சம்பாதிக்கிற சம்பாதனையெல்லாம் மருத்துவர்களுக்கும் மருந்துகளுக்கும் செலவழித்து ஆண்டவரை பொத்தலான பையில போட்டு கொண்டிருக்கிறாங்களோ, அத்தனை பேரையும் ஆண்டவரை இந்த கால வேளையில் நீர் மனமிறங்கி உம்முடைய தளம்புள்ள கரங்களால் தொட்டு அவருடைய உச்சந்தலை முதல் கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் நரம்பு, எலும்பு, தசை, ரத்த அணுக்கள் இருக்கிற எல்லா நோய்களையும் பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே வார்த்தை அனுப்பி உடைய ஜனங்களை சுகமாக்கினதுக்காக நன்றி. அவருடைய படுக்கையை மாற்றினதுக்காக நன்றி. அன்றே பல நாட்களாக இடுப்பு வழியில், அன்றைய முட்டி வழியில், அன்றைய சரீர பலவீனங்களோடு பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவரே உடைய தழும்புகளால் தொட்டு நீ சுகமாக்குங்க. அவருடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அன்றைய எசேக்கியேல் 37:4 எலும்புகளை பார்த்து பேச அது உயிரடையன்னு சொன்னீர. அதுபோல் செத்து கிடக்கிற எல்லா பகுதிகளும் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். காண்டாம் மிருகத்துக்குரிய பலனை தந்து ஆசீர்வதியும். எங்களோட ஜபங்களை கேட்டதுக்காக நன்றி. அற்புத அதிசயங்களை செய்ததுக்காக நன்றி. யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தாரோம். யாரெல்லாம் கடன் பட்டிருக்கிறாங்களோ அவங்களோட கடன் பிரச்சனையை மாற்றி போடும். யாரெல்லாம் வியாபாரத்தில் நஷ்டத்தை கண்டு கொண்டிருக்கிறாங்களோ அவருடைய வியாபாரங்களில் ஒரு ஆசீர்வாதத்தை செழிப்ப தேவன் கட்டளையிடுங்க. அன்றே இவங்க அநேகருக்கு சிரசா அநேகருக்கு கொடுக்கிற நிலையில் மாற்றும். ஒவ்வொருத்தருடைய தேவைகளை சந்தியும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில் தேவனுடைய வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும், என்னங்க தேவனுக்கு சமீபமாக வரணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினா எங்களுடைய யூடியூப் சேனலில் எங்களுடைய தொலைபேசியினுடைய எண் டிஸ்பிளே ஆகிறது. உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் எங்களோ அணுகலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.